ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜு கட்லெட்லேயே வந்து கீரை கட்லெட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கீரை கட்லெட்னால் ஃபுல்லாக கீரை போடுறதில்ல, கொஞ்சம் வெஜிடபிள்ஸு கீரையும் கலந்து போடுறது. எதுக்குன்னு பார்த்தீங்களாக்கா, குழந்தைங்க வந்து கீரையில் வந்து அதிகமாக வந்து சகர் நேரத்தில் சாப்பிட முடியாது. அதனால் இது மாதிரி கட்லெட்டில் வந்து கலந்து கொடுத்துட்டா சீக்கிரம் சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த கட்லெட் வந்து செய்கிறது. அப்புறம் பார்த்திங்களாக்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரஸ்க் இல்லாததுனால ரவுண்டு வரிக்கின்னு சொல்லுவாங்க, அதுதான் இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த பிரெட் ஸ்க்ரம்க்கு பதிலாக அதை எடுத்தாச்சு. அதை நல்லா தூள் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் பொட்டேட்டோவும் கேரட்டு கொஞ்சம் முட்டைக்கோஸு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை வந்து ஒரு கையளவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சிக்கன் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் அந்த நம்ம அரைச்சி வச்ச பிரெட் கிராம்ஸு வரிக்கித்தூள் எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கோட்டிங்க்கு வந்து மைதா மாவு கொஞ்சம் கோட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் பிரெட் கிராம்ஸை முக்கி எடுத்து போட்டோமாக்கு வெஜ்ஜு கட்லெட் ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.